இல்ல. மழை ஒரு சொட்டு பெய்யல, மழை ஒரு சொட்டு பெய்யல, அணையும் கிடையாது. ஆனால் தன் மக்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் ஆத்துல வெள்ள பெருக்கெடுத்து வர வச்சார். உன்னிடத்திலிருந்து இத்தனை அடக்கமான பதில் வரும்னு நான் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா ஐயன் வள்ளுவனுடைய வாய்மொழி அடக்கம் அமர்வு வைக்கும் என்றார். அதுபோல உன்னுடைய அடக்கத்தை, உன்னுடைய அமைதியை நான் மனதார பாராட்டேன். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். என்ன இதே அடக்கம் இப்படியே விட்டுறாம இறுதி வரையிலே இந்த அடக்கம் இருக்க வேண்டும். இருக்குமா வள்ளி நாயகம்? கடைசி வரைக்கும் இந்த அடக்கம் இருக்கணும்னா அது எதிரில் நின்று பேசுறவங்களை பொறுத்து இருக்கு சுவாமி. என்ன சொன்ன? இல்ல இதே அடக்கமா பேச்சு இருக்கணும்னா அது எதிரில் நின்று பேசுறவங்களை பொறுத்து இருக்கு. இதுக்கு இது பதில் இல்லம்மா. வேற என்ன பேசணும்? கடைசி வரைக்கும் இந்த அடக்கம் இருக்குமான்னு நீ என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? கண்டிப்பாக சுவாமி, தாங்கள் எதிர்பார்ப்பது போல இந்த அடக்கம் இப்படி இல்ல, கடைசி வரைக்கும் இந்த அடக்கம் இப்படியே நாம் இருக்கும் அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா உன்னை மன்னதார நான் பாராட்டியிருப்பேன். சரி, சந்திக்கிற ஆளை பொறுத்து நீ ஏன் பக்கம் திருப்பி வருவிய? என்ன அர்த்தம்? இல்ல அப்படி இல்ல, எதிரில் நிக்கிறவங்க நம்மளை பார்த்து ஒரு அமைதியா கேள்வி கேட்டா நம்ம அடக்கமா பதில் சொல்றோம். சரி, இப்ப நான் அமைதியா கேட்டேன், நீ அடக்கமா சொல்லிட்ட. ஆமா, நான் கொஞ்சம் அதிகமா கேட்டேன்னா இங்க இருந்து அதிரடியா வரும். அப்புறம் எதுக்கு நீங்களாம் போலாம், நல்லா இருப்பீங்க. அப்ப உன்னுடைய பேச்சு அடக்கமாலாம் இல்ல, அடக்கமா இருக்கமா நடிக்கலாம்னு பாக்குறேன். நீங்களும் அமைதியா கேட்கிற ஆள்லாம் கிடையாது, அமைதியா கேட்கிற மாதிரி நடிக்கிறீங்க, அவ்வளவுதான். பேசுற பேச்சுல எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. என்ன சுவாமி சொல்லுங்க? இப்ப ஏதோ நான் அதிகமா கேட்டா என்னமா அதிரடியா வரும். நீ வசனம் பேசும் பொழுது யோசிச்சு சரியா பேசணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன பேசணும்? முதல்ல அதிரடி பேசணுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? முதல்ல எங்களுக்கு தெரியல, சொல்லுங்க. வேணா தெரிஞ்சு தெரியல சொல்றேன், நீ இருந்து தெரிஞ்சுக்க. இது தர்க்க சபை, நீ ரெண்டு பேரும் கலந்து பேசுறோம். ஆனா பேச்சு மட்டும் தர்க்கம் கிடையாது, கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா யாரு இங்க மேல கீழே அப்படி இல்லை, நீ கேள்வி கேட்கலாம், திருப்பி நான் கேட்கலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒருவேளை கேட்டு நீயே நானும் ஒரு எதிரிட்ட கேட்டு கேட்கிற எதிரிக்கு பதில் தெரியாம அப்படி கேட்டு பிடிச்ச என்ன சொல்றது அப்படின்னு முழிக்க வச்சு, ஐயோ இப்ப பதில் சொல்ல நமக்கு அசிங்கமா போயிருமே அப்படின்னு தகைக்க வச்சு, அப்படி நில கொலைய வச்சு, வேர்க்க விறுவிறுக்க வச்சு அப்படி பேர் வாங்குற பாத்தியா, அந்த பேச்சுக்கு பேரு அதிரடி பேச்சுன்னு பேரு. இப்ப இந்த மேடையில என்னை நிக்க வச்சு ஏன் முன்னாடி இந்த வார்த்தை நீ சொல்லியிருக்க. ஒருவேளை உன்னால ஒரு கேள்வி கேட்டு என்ன எப்படி நில உடைய வச்சு, அப்படி திக்கு முக்காட வச்சு, வேர்க்க விறுவிறுக்க வச்சு, மண்டை பிச்சுக்க வச்சு செய்ய முடியும் நினைக்கிற? நீ செய்ய முடியாது நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்ல. நீ 90 வயசு கிளவியாக போற வரைக்கும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த கலைத்துறையில் இருக்கலாம். ஆனா உன்னால ஒருபோதும் அப்படியான அதிரடி பேச்ச என்று செய்யணும்னு நினைக்காத, உன்னால முடியாது. அது பேராசை. இத்தனை வரை ஆண்டு காலங்கள் நீங்க அப்படி ஒரு எண்ணத்துல இருந்தீங்கன்னா அதை இன்னையோட தவிர்த்து நான் சொல்லுவேன். உன்னை அதிரடி பண்ண வச்சு, இல்ல உன் கையை ஒடிச்சு, இல்ல அது மாதிரி அவன் சொந்த மாதிரி நான் செய்ய போறேன், இல்ல அப்படி இல்ல உன்னை வேர்க்க விறுவிறுக்க வச்சு, உன்னை திக்காத முடிச்சு முதல்ல யாரு கிளப்பி விட்டுறது? சம்பவம் நடந்து வச்சு கை ஒடிச்ச மாதிரி இப்ப லட்சுமி கிட்டே அதே மாதிரி பேசணும்னு யாரோ சொன்னாரு. யாரு? இவதானா? போதும், 3 வருஷத்துக்கு முன்னாடி மண்டையை உடைச்சதே போதும், இந்த மேடையில வர கையை வேற உடைக்கிறது. இந்த மேடைக்கான மரியாதையை காப்பாத்துறாங்க. அதனால உன் பேச்ச திருத்திக்கிட்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு மண்டகன பேச்ச விட்டுட்டு மரியாதையா நான் என்ன கேட்கிறேன்னா அதுக்கு மட்டும் தான் நீ பதில் சொல்லணும். இது மண்டகமான பேச்சு நீங்க சொல்றீங்க. பச்சை கல்வி மீது தன்னம்பிக்கை, நம்மளால எதிரியா நிக்கிறவங்கள கேள்வி கேட்டு நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்தா தான் இந்த இடத்துல பேச முடியும். அது நம்பிக்கை கிடையாது. நம்ம பேசி நம்ம திறமையை காட்டோம்னா தான் நம்பிக்கை. எதிராளி அசிங்கப்படுத்தினோம் நினைச்சா அதுக்கு பேர் திமிரு. சரியா? திமிரு பேச்ச அப்போ நீ மண்டகன பேச்ச நீ நிப்பாட்ட திமிரு நான் காட்ட தான் செய்யணும். அப்படினா தரல நீங்க என்ன திமிரு காட்டாத பேச போறீங்க? வள்ளி பேச போட்டு நின்றீங்கன்னா வள்ளி மாதிரி பேசுறதுக்கு வள்ளி மாதிரி தான் வேற எப்படி பேசுறே? வள்ளி மாதிரி பேசிட்டு என்ன சொல்லணும்? அடக்கமா பேசணும். இதே அடக்கம் கடைசி வரைக்கும் இருக்கிறது நான் ஒன்னும் தவறா சொல்லணும். கண்டிப்பா இருக்கு தாமி, அப்படிதான் பேசுவேன். அப்படி பேசுறதுக்கு நீங்க திமிரா கடைசி வரைக்கும் நான் மண்டகன காட்டுக்கு நான் கிடையாது. என்ன மண்டகனத்தை வேற எவிடன்ஸ் வச்சுக்க? எந்த காலத்துல செட்டை ஒடிச்சு போடுச்சு. இந்த மாதிரி ஆளுகள்ட்ட தான் காட்டணும் மண்டகனத்தை போது. முடியுமா? சரி, மண்டகனஞ்சா மண்டகனை யார் வேணா காட்டலாம். பேசுற பேச்சு எதிர் பேச்சு யார் வேணா பேசலாம். ஆனா பேர் வாங்கணும்னா விவரம் பேசணும். விவரம் பேச முடியுமா? நாங்க பேசுங்க. சரிவா, சொன்ன மாதிரி விவரம் கேட்க வந்திருக்கேன். ஒருவேளை விவரம் கேட்டா பதில் சொல்லுவியா? சொல்லுவேன். திருப்பி நானும் கேட்பேன். விவரம்னா எப்பேற்பட்ட விவரங்கிறத முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். திருப்பி கேட்பேங்கிற குறிக்கோள மட்டும் இருக்க கூடாது, பதில் சொல்லணும்ங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். பதில் சொல்லிட்டு தான் திருப்பி கேட்பேன். எப்பேற்பட்ட விவரம்ங்கிற விவரம்னா எப்பேற்பட்ட விவரம்னு இருக்குல்ல,
எப்பேற்பட்ட விவரத்துக்கு நீ சொல்லுவ? ஒண்ணு கதைக்கு உட்பட்ட விவரமா இருக்கணும், இல்லன்னா கதைக்கு அப்பாற்பட்ட விவரமா இருக்கணும். இது ரெண்டுல நீங்க என்ன கேட்க போறீங்க என்னட்ட? ஆனா உன் வாழ்நாள் முழுக்க ஒரு திமிரு குறையாது. ஒரு விவரம் கேட்க போற சாமி கேளுங்க, முடிஞ்சு வச்சு அடுத்த விவரத்தை நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா உன் திமிருக்கு நீ எப்படியான விவரம்? கதைக்கு உட்பட்ட விவரமா, கதைக்கு அப்பாற்பட்ட விவரமா? முதல்ல அது என்னன்னு சொல்லு. ரெண்டு கண்ட வித்தியாசம். கதைக்கு உட்பட்டுனா இப்ப நீங்க பாடின கதை பாடல் மாதிரி இன்னும் நிறைய பாடல் உண்டு. அதெல்லாம் பாடணும் அப்படின்னா அது கதைக்கு உட்பட்டே போய்கிட்டு இருக்கும். அதுவே பிரச்சனை இல்ல. கதைக்கு அப்பாற்பட்ட விவரம்னா கதைக்கு அப்பா இதனால் வரையும் இந்த மேடையில கதைக்கு அப்பாற்பட்ட விவரம்னு எதுவுமே நடந்தது கிடையாது. நீ சொல்ற முதல்ல அது என்னன்னு சொல்லு. கதைக்கு அப்பாற்பட்ட ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பேசணும். அது கதைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அதான் கேட்டேன், கதைக்கு அப்பாற்பட்டான்னு. இப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னது எது பேசினா கதைக்கு அப்பாற்பட்டது? ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பேசணும்னா அது கதைக்கு அப்பாற்பட்ட பேசுறது. எதை பத்தி நீங்க கேட்கிறேன்? உன்னுடைய பேச்சு நல்லா தெளிந்த நீரோடை போல இருக்கு. சில பேர் பதட்டத்துல வார்த்தை உணவாது. ஆனா அப்படி இல்லாம என்ன கோவப்பட்டாலும் வார்த்தை சரியா விழுகுது. உன் பேச்சு நல்ல தெளிந்த நீரோடை போன்ற பேச்சா இருக்கு. ரொம்ப நன்றி. ஆனா உன் கருத்து எப்படி தெரியுமா இருக்கு? சாக்கடை மாதிரி இருக்கு உன் கருத்து. நீங்க ஏத்தும் போதே நினைச்சேன் சொல்லுவீங்க. இருங்க ஒண்ணு சொல்லுங்க. ஒரு மேடையில என்ன பேசுறங்கிறத விட எதை பேசக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. என்ன தவறா என்ன பேசிட்டேன்? பேசக்கூடாதுன்னு சொல்றேன். பேசிட்டேன். இவ்வளவு பெரிய மேடையில வந்து நீ ராமாயண மகாபாரதம் பேசினா கதைக்கு அப்பாற்பட்டனா தப்பு இல்லையா? ஆமா, ராமாயண மகாபாரதம் கதைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். எவன் சொன்ன உனக்கு? நான் தான் சொல்றேன். நீ ஏன் சொல்ற? நீ அம்மா கொடுக்கானியே. ராமாயண மகாபாரதம் பேசினா கதைக்கு அப்பாற்பட்டது உனக்கு சொல்லி கொடுத்தவன் எவன்? மரியாதை கொடுத்து பேசணும். யாருக்கு? இந்த எவன் சொன்ன, யாரு சொன்னது, எவன் சொன்னது, எவன் பேசுனது அப்படிதான் பேசுவேன். உங்க அப்பா உனக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். நீ வள்ளி தானே, உனக்கு அதிகபட்சம் யார் சொல்லி கொடுக்க முடியும்? எங்க அப்பா சொல்லி கொடுப்பாரு. உங்க அப்பா நம்பிராஜ் தானே? நம்பிராஜ் என்ன நாரதனோட பெரிய ஆளா? இல்ல, நாரதனோட சின்ன ஆளுதான். சொல்லலாம், தப்பு இல்லையே. இல்ல அண்ணன் தம்பி சொல்லி கொடுத்துருக்கலாம். சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ணன் தம்பி நாரத மகரிஷி என்னையோட பெரிய ஆளா? இல்ல, உங்களோட சின்ன ஆளுதான். என்ன பையல தானே? ஆமா. என்ன தப்பு? தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க சொல்றது என்னமா தப்பு? அப்படி தப்புன்னு நீங்க சொல்லலாம். ஏன் இந்த கதையில இந்த சபையில ராமாயண மகாபாரதம் பேசக்கூடாதா? நான் இந்த சபையில பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல. அப்புறம் இந்த கதைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் நான் சொன்னேன். அதுவே தப்பு. முதல்ல கதைக்கு அப்பாற்பட்டதுன்னா ராமாயண மகாபாரத கதைக்கு அப்பாற்பட்டதா? அது இல்ல. இப்ப நான் நாரதர் தானே, நீ வள்ளி தானே? உன்கிட்ட வந்து நின்ற உடனே ஏமா வள்ளியம்மா நம்ம இந்தியாவில் நிக்கிறோம். இந்தியா எப்பமா சுதந்திரம் வாங்குச்சு? 1947. பேச்சு பாட்டு உன்ன கேள்வியில யாரும் கேட்கல. இவர் தானே கேட்டாரு எப்ப சுதந்திரம் வாங்குனது? நீங்க தானே கேட்டீங்க. வாங்கி பேசணும். நான் அதை கேள்வின்னு கேட்கல. அப்படி நான் கேட்டா கூட நீ சொல்லலாம். ஏசாமி வள்ளி நாரதர் தர்க்கத்துக்கும் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அப்படி நீ கேட்டுக்கலாம். அது கதைக்கு அப்பாற்பட்டது. சரி, ராமாயண மகாபாரதம் பேசுறது ஒருபோதும் கதைக்கு அப்பாற்பட்டது கிடையாது. நிரூபிச்சு காட்டுவா. எப்படி? யுகம் எத்தனை இருக்கு? 4 யுகம். என்னென்ன? கிரேதா, திரேதா, துவாபர, கலியுகம். ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு கதை நடந்துச்சா? ஆமா. திரேதாயுகத்துல ராமாயணம் நடந்தது. கிரேதாயுகத்துல ஹரிச்சந்திரபுரம் நடந்துச்சு. திரேதாயுகத்துல ராமாயணம் நடந்தது. துவாபரயுகத்துல மகாபாரதம் நடந்தது. கண்டபுரம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம நிக்கிறது கலியுகத்துல, அதாவது கண்டபுரம் நடக்கிற யுகத்துல. இதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆமா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னது? ராமாயணம் முடிஞ்சிருச்சு, மகாபாரதம் முடிஞ்சிருச்சு. ஆமா, இதுக்கு முன்னாடி முந்தின யுகம், அதனால அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஆமாமா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை யாரு வேணா உனக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். உங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்கலாம், உன் அண்ணன் சொல்லி கொடுத்துருக்கலாம், இங்க வர்ற முனிவர் சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்ப நடந்து முடிஞ்ச விஷயத்தை பேசுறது எப்படி கணக்கு அப்பாற்பட்டாலும்? இல்ல, நீங்க யுக கணக்குக்கு சொல்லி வரீங்க, நான் புராண ரீதியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ராமாயண மகாபாரதம் தெரியல, உனக்கு படிக்கல, உனக்கு பேச பயமா இருக்குன்னா சொல்லிடு. சனியின் தொலைவில் நான் பாருங்க என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன். உனக்கு தெரியலன்றதுக்காக நான் பேசாம இருக்க முடியாது. நான் உங்ககிட்ட சொன்னா எனக்கு ராமாயண மகாபாரதம் தெரியாதுன்னு உங்கள்கிட்ட சொன்னா பேச்ச பார்த்து அப்படிதானே இருக்கு. தெரியாதுன்னு சொல்லிருந்தாங்க கூட அது கூட பயந்துகிட்டு நான் பேச மாட்டேன்றீங்க பாருங்க. தைரியமா சொல்லு, பேசுவோம் சொல்லு. ஐயோ, உங்களுக்கு பயந்துகிட்டு தான் நாங்க வந்து ராமாயண மகாபாரதம் ஆத்தாடி பேசுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு உங்கள்கிட்ட சொல்லி நினைச்சீங்க. நடிக்கிறாள் நிறைய பேர் நான் பாத்துறேன். நீங்க அப்படி வரல, நீங்க நினைச்சிருந்த இப்படி சொல்றீங்க. நீங்க எதை பத்தி வேணாலும் பேசுங்க, பேசுறது தயாரா இருக்கேன். இது இந்த வார்த்தை முக்கியம். வாங்க, அது அப்பாற்பட்டது, இது இப்பாற்பட்டது. யதார்த்தமா தான் கேட்டேன். மகாபாரதத்தை யார் எழுதினா? எந்த மொழியில? சமஸ்கிருதத்துல. ஆரம்பத்துல வேதவியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினார். அதனாலதான் உருவானது மகாபாரத கதை. உண்மைதானே? எதனால் ஏன் வியாசர் எழுதாம எதுக்காக விநாயகர் எழுதினார்? ஏன்னா போட்டி வச்சுக்கிட்டாங்க 2 பேருக்குள்ள. ஆதி முதற் கடவுள் சொல்ற வேகத்துக்கு எழுத முடியுமா, எழுதுற வேகத்துக்கு சொல்ல முடியுமாங்கிறது 2 பேருக்குள்ள போட்டி. அதனால வேதவியாசர் சொல்ல விநாயக
எழுதினார். வேகமா எழுதுறாரு. ஆமா. எழுத்தாணி உடைஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணார்? தன்னுடைய தந்தத்தை ஒடித்து எழுதினார் விநாயகப் பெருமான். அதான் உனக்கு விநாயகப் பெருமானுக்கு ஒரு தந்தை ஒடினதற்கான முதல் காரணம். இன்னொரு காரணம் இருக்கு. கஜமுகாசுரனை அழிப்பதற்காக இப்ப விநாயகப் பெருமான் எழுத யாரு சொன்னா? வேத வியாசர் சொன்னார். யாரு சொன்னான்னு? வேத வியாசர் சொன்னார்னு. இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு நீ அதிரடி பண்ணி கிழிச்சு போடுவேன். நீயோ நீ பேசாம உள்ளே போயிடலாமே. நான் தான் எடுத்துருப்பேன். எதுக்கு நீ கேக்குறேன்? அடிப்படையே தெரியல. இத நீ என்னத்த நீ அதிரடி பண்ண போற? என்ன இதுல என்ன அடிப்படை சரியில்லைங்கிறீங்க? என்ன சரியில்லை சொன்னது யாரு? வேத வியாசர் சொன்னேன். தப்பு. அது தப்பு. அப்ப வேத வியாசர் சொல்லலையா? இல்ல. வேற யாரு சொல்லி விநாயகப் பெருமான் எழுதினாரு? ஆமா, நானே கட்டி நானே சொல்றது வேற புலப்பத்து நான் வந்திருக்கேன். நான் ஒரு பதில சொல்ல அது தப்புங்கிறீங்களே. தப்பா சொன்னா தப்புன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி தப்புன்னு கேளு. எப்படி தப்பு? அத பேசு. வேத வியாசம் சொன்னியே. வேத வியாசருக்கு ஏன் வேத வியாசர்னு பேரு? வேதம் என்றால் மறை, வியாசர் என்றால் பிரிப்பது. 4 வேதங்கள் 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்தனால அவருக்கு பேர் வேத வியாசர்னு பேரு. வந்துச்சா? வேதத்தை பிரிச்சதால மட்டும்தான் அவருக்கு வேத வியாசர்னு பேரு. என்ன பிறந்த கை கொலையா இருந்தது பிரிக்க ஆரம்பிச்சாரா? இப்ப பிரிச்சாரு. அப்புறம் தான் வேதங்களை பிரிச்சதுக்கு அப்புறம் தான் வேத வியாசர்ன்றது பேர் வந்துச்சு. அப்ப பிறக்கும்போது அவர் அப்பா அம்மா பேர் வச்சிருப்பாங்கல்ல, அதுதானே பேரு. இது பட்ட பேர் தானே. இப்ப பேரை சொல்லாம வேத வியாசருங்கிற அப்படி கேக்குறீங்களா? வேத வியாசருடைய பேர் அதுக்கப்புறம் தான் வந்தது. ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய பேர் வந்து கிருஷ்ண தயானார் என்று சொல்லக்கூடியதான் பேர். மொத்தம் 28 வேத வியாசர் உண்டு. அதுல இவர் ஒருத்தர் தான். புரியுதா? சரி இருங்க. மொத்தம் 28 வேத வியாசர் இருக்காருல்ல, அதுல இந்த மகாபாரத விநாயகப் பெருமானை சொன்னார்ல, எத்தனாவது வேத வியாசர்? எப்படி 28 வேத வியாசர் இருக்காருலங்க, அதுல இவர் எத்தனாவது வேத வியாசர்னு கேக்குறேன். கேள்விக்குள்ள புகுறீங்களோ? நீங்க கேக்குறீங்க வேத வியாசம் சொன்னா விட்டுட்டு போகணும். எப்படி கிறிஸ்துவ தொகை வாங்கினார்னு அவர் பேர் சொன்னியோ அதை நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா அது பேர் அவர் பேர் அதுதான். ஆனா எத்தனாவது கேட்டு பாத்தியா? மொத்தம் எத்தனை பேரு? 28 பேரு. இதுல இவர் 18வது வேத வியாசர். சரி, இப்ப 28வது யாரு? 18வது ஆள் இவர்ல. வேறதான கேட்டீங்களா? நான் 18 மொத்தம் 28 பேர்ல. அப்ப கடைசியா ஒருத்தர் இருந்திருக்கணும்ல. யாரவே? அவர்தான் மகாபாரதத்தில் வரக்கூடிய துரோணாச்சாரியார். வெக்கமா இல்ல? ஒரு மேடையில பேசுறோம்னா தெரிஞ்சா பேசு, இல்ல வாயை பொத்திக்கிட்டு நில்லு. நான் பேசிக்கிறேன். தப்பா பேசிக்கிட்டு இருக்கா? இத நீ படிச்ச லட்சணமா? யாரு தப்பா சொன்னது? உனக்கு துரோணர் வந்து 22 ஒளிபதி ஓடிக்கிட்டு இருக்கு. சிக்கி வாங்கின பேரை காத்துல பறக்க விட்டு போயிடாத. துரோணர் வந்து 28வது வேத வியாசர். நான் சொல்லலையே. ரொம்ப தைரியம் உனக்கு. நான் சொல்ல வர்றதுக்குள்ள ஏன் இப்படி தடுக்கிறீங்க? சொல்ல வர்றதுக்குள்ள மகாபாரதத்துல துரோணாச்சாரியார் வர்றாருல, துரோணாச்சாரியருடைய மகனான அஸ்வத்தாமன் தான் 28வது வேத வியாசர்னு சொல்ல வந்தேன். ஏன் அத நேரடி அஸ்வத்தாமன் யாருக்கும் தெரியாதா? அஸ்வத்தாமன் கொஞ்சம் புரியும். இன்னொருத்தர் சின்னப்பா மையன், இன்னொருத்தர் பெரிய இதெல்லாம் ஒண்ணு கேட்டாங்களா? பேர் என்னமோ அதை மட்டும் சொல்லுமா? நீ தோணணும் நிப்பாட்டிட்ட. அப்ப எனக்கு என்ன தோணும்? நீ அதை பதிலா சொன்னீங்க தோணும். சொல்லுங்க. அஸ்வத்தாமன் தான் 28வது வேத வியாசர். 27 அஸ்வத்தாமே அவ்வளவுதானே. அதோட நிப்பாடு. தமிழாக்கம் செய்தது ஸ்ரீவில்லிபுத்தூரார். பேரு ஸ்ரீவில்லிபுத்தூரார். வில்லிபுத்தூரார்னா பேர் என்ன? சொல்லுமா. பேரு தாங்க வில்லிபுத்தூரார். அப்ப பேர் என்னன்னு கேட்டா என்ன அர்த்தம்? கேள்வி புரியுதா புரியலையா? புரியுது. சீராளி யாருன்னு சொல்றோம். சீராளி பாட்டு 2 பாட்டு பாடுங்கப்பா. அப்படின்னா சீராளியில பிறந்த கோவிந்தராஜன் என்று சொல்லக்கூடியவருடைய பாடல் 2 பாட்டு பாடுங்க. அது மாதிரி இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்ததாலே இவருக்கு வில்லிபுத்தூரான்னு பேர் வச்சாங்க. அது கூப்பிட்டாங்க வில்லிபுத்தூரார். ஆனா பிறந்த அவருக்கு பேர் இல்லாமையா இருக்கு. வில்லிபுத்தூரார் பிறந்த ஊர் வில்லிபுத்தூரா? வில்லிபுத்தூர்ல பிறக்காம அவருக்கு வில்லிபுத்தூரான்னு பேர் வச்சாங்க. ஏங்க அவர் வில்லிபுத்தூர்ல முத பிறக்கலங்க. அவர் பிறந்தது சோழ நாட்டிலே சனியூர் என்ற ஊரிலே பிறந்தவர். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரோட அப்பா பெரியாழ்வாரோட மிகப்பெரிய பக்தர். தன்னுடைய பிள்ளைக்கு பெரியாழ்வார்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா பெரியாழ்வார்னு பேர் வச்சா வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரியாழ்வார் இங்க வாடா, பெரியாழ்வார் அதை எடுடான்னு சொல்லும் போது பெரியாழ்வாரை அவமதிப்பது போல இருக்குமே அப்படிங்கிறதுக்காக பெரியாழ்வார் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூரம். அவர் பிறந்த ஊரை தான் பிள்ளைக்கு பேராவே வச்சுட்டாரு ஸ்ரீவில்லிபுத்தூரார். பேரை வச்சது பஞ்சாயத்து இல்ல, அதுக்கு அவர் பேரை சொல்லி கூப்பிட்டாரு அவமரியாதை ஆகும்னா அதுக்காகத்தான். அதுக்கு பெரியாழ்வார்னு வச்சிருக்கலாமே. இப்ப என்னங்க சொன்னேன் கதை? என்ன பெரியாழ்வார்னு பேர் வச்சா பிள்ளைய கூப்பிடும் போது அவரை கூப்பிடுற மாதிரி இருக்கும். அப்படி அவரை கூப்பிடுற மாதிரி இருக்கும்ன்றதுக்காக பேர் வைக்கலன்னா பெரியாழ்வார்னு வச்சிருக்கலாமே. நான் சொல்ற பதில் உங்களுக்கு புரியுதா? அண்ணே சொல்றது புரியுதா இல்லையானே? உங்களுக்கு புரியுதுல? பெரியாழ்வார்னு பேர் வச்சா பஞ்சாயத்து உனக்கு எனக்கும் இந்த ஊர்ல கோர்த்து விட்டு ஊரை காக்க அப்படிங்க வச்ச கூடாது. இல்ல இல்ல அப்படி இல்ல. நான் சொன்னது சரிதானேன்னா மறுக்கிறது நான் தானே. என்னைய கேளு ஏன் மதிக்கிறீன்னு. அங்க என்ன நீ சப்போர்ட் கால் தேடுற? சொல்ற நீ சொன்னது என்ன?
அந்த அவர் பேரை சொல்லி கூப்பிட்டா அவர் அவமதிக்கிற மாதிரி. அதனாலதான் சொல்றேன் பெரியாழ்வார்னு வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் பேர் பெரியாழ்வார் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? யார் பெரியாழ்வாரோட பேரா? ஆமா, அவருக்கு ஏன் பெரியாழ்வார்னு பேரு? 12 ஆழ்வார்கள்ல மூத்த ஆழ்வார் பெரிய ஆழ்வார், அதனால அவருக்கு பேரு பெரிய ஆழ்வார். பெரியவர். ஆமா, ஆழ்வார் இல்ல பெரியவர், பெரியாழ்வார். அதனாலதான் பேர் இருந்துச்சு. எப்படி பிறந்தோடனே ஆழ்வார் ஆயிட்டாரா? இல்லையே. இல்லையா? அப்புறம் எப்படி பெரியாழ்வார் பேராகும்? அதுல அப்ப சொல்லு, பெரியாழ்வாருடைய உண்மையான பேர் என்ன? பெரியாழ்வாருக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுல, பொம்பளை பிள்ளை. அது பெரியாழ்வாருக்கு பிறந்த பிள்ளை இல்ல, இல்ல எடுத்து வளர்த்த பிள்ளை, வளர்ப்பு மகள். வளர்ப்பு மகள் பேர் என்ன? ஆழ்வார்கள் 12 பேர், 11 ஆண்கள் ஒரு பெண்ணு. யாரு அது? ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய. சொல்லிட்டீங்க. என்னது? வாயில பதில கொடுக்கணும்னா ஆண்டாள். அது ஆண்டாள்னா பெரியாழ்வாருடைய. ஆண்டாள்ங்கிறது 12 ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய பேரு தான், அத நான் மறுக்கல. ஆண்டாள்ங்கிறது அந்த அம்மாவுடைய பேரா? ஆமா, ஆண்டாள் தான் ரங்கநாதன் திருமணம் பண்ணா. அந்த அம்மாக்கு ஆண்டாள்னு எப்ப பேர் வந்துச்சு? யார திருமணம் பண்ணா? ரங்கநாதனை. அவர் காக்கும் கடவுள். அவர் காக்கிற உலகத்தை ஆள்கிறார், உலகத்தை ஆண்டார். அந்த உலகத்தை ஆண்ட ரங்கநாதரையை இவள் ஆண்டாள். அப்படி இவள் ஆண்டதால இவருக்கு ஆண்டாள்னு பேரு. ரங்கநாதனை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த அம்மாக்கு ஆண்டாள்னு பேரு. ஆமா, அப்ப அதுக்கு முன்னால பேர் இருந்திருக்கும்ல. இந்த கிருத்துருவ பேச்சுதான் ஆகாது. ஒரு கேள்வி கேட்டா நான் கேட்க முடியும். ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது. புரியுதா? கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் தான் பதில். எங்க நீ பதில் சொன்னீங்க? இல்ல, ஒரு கேள்வி கேக்குறா. பெரியாழ்வாரோட உண்மையான பேர் விஷ்ணு சித்தன் அப்படிங்கறது உண்மையான பேர். அது மாதிரி ஆண்டோட பேர் கோதை நாச்சியார். போதுமா? வாங்க போய் அடுத்த விஷயம். இது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 63 பேர். எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்? 60 ஆண்கள் 3 பெண்கள். இப்ப இந்த 63 பேருமே யாரை வணங்கினார்கள்? எல்லாருமே சிவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள், சிவனை வணங்கியவங்க. சிவனை வணங்கி சிவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள்ட்ட நம்ம நாயன்மார்கள் சொல்றோம். ஆமா, மொத்தத்தில் சிவபக்தர்கள் தானே. சிவனை வணங்கினால் அவர்களை சிவபக்தர்கள். ஆமா, எதுக்கு கும்பிடுறோம்? ஏதாச்சும் நமக்கு நல்லது செய்வாரு, வாழ்க்கையுடைய கஷ்டத்தை போக்குவாரு என்பதற்காகத்தானே சிவனை கும்பிடுறோம். ஆனா அதுக்கு சிவன் தனக்கு ஏதாவது செய்வாருன்னு ஒரு கருத்து இருக்கணும்ல. இது மாதிரி பாருமா, ஒரு பக்தன் இத நீ சந்தேகமா எடுத்துக்க, இல்ல கேள்வியா எடுத்துக்க, இல்ல பிரச்சனை பண்றதுக்காக கேட்கிற எடுத்துக்க, நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என் கேள்விக்கு சரியான பதில் வேணும். தயாரா? சொல்லுங்க, கேளுங்க. ஒரு சிவபக்தன் யாருன்னு யார வேணா எடுத்துக்க, யார வேணா யோசிச்சுக்க. 63 பேர் இருக்காங்க. 63 பேருன்னு மட்டும் தவிர்த்த சிவனுடைய பக்தர்கள் யாரா இருந்தாலும் சரியா, எவ்வளவோ பேர் இருக்கா சிவபக்தர்கள். அப்படியான ஒரு சிவபக்தனுக்காக ஒரு ஆத்துல தண்ணி வரணும்னா அதுக்கு ஆதாரம் என்ன? மழை. மழை பொழிந்தால் மட்டும்தான் இன்னைக்கு ஆத்துல பொதுவா தண்ணி வரும். ஆமா, சில நேரத்துல அணையை திறந்து விட்டா கூட தண்ணி வரும். அந்த அணையை தேக்கி வைக்கிறதுக்கு மழைங்கிறது ஒண்ணு பெய்தாதானே அணையை தேக்கி வைக்க முடியும். பொதுவா ஒரு ஆத்துல வெள்ளம் வரணும்னா 2 காரணம் இருக்கணும். ஒண்ணு மழை பெய்து காட்டாத்து வெள்ளம் வரணும், ஏன்னா தேக்கி வச்சு அணையை திறந்து விட்டாலும் ஆத்துல தண்ணி வரும். ஆனா அந்த இடத்துல அணை இல்ல, மழை ஒரு சொட்டு பெய்யல, மழை ஒரு சொட்டு பெய்யல, அணையும் கிடையாது. ஆனால் தன் பக்தனை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் ஆத்துல வெள்ள பெருக்கெடுத்து வர வச்சார். யாராவது எடுத்துக்க, எந்த பக்தரையும் எடுத்துக்க. சரி, ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க 63 பேரை தவிர்த்து வேற எந்த சிவனுடைய பக்தராக இருந்தாலும் சரி அப்படி நீங்க சொல்லிட்டீங்க. மழை பெய்யாத ஆத்துல வெள்ள பெருக்கெடுத்தது யாருக்காக? எங்க? இருங்க, பக்தர்களை தவிர்த்து அப்படிங்கும் போது சிவனுடைய பக்தர்கள் எல்லாருமே தானே வர்றாங்க. 63 பேரை தவிர்த்து நிறைய பேர் இருக்காங்க சிவனுடைய பக்தர்களாக. அப்படிப்பட்ட சிவனுடைய ஒரு பக்தனுக்காக மழையே பொழியாமல் ஒரு ஆத்துல வெள்ளம் வருது அப்படின்னா அது ஒரு பக்தனை காப்பாற்றணுங்கிறதுக்காக. ஏன்னா அரிமர்த்தன பாண்டியனிடம் மாணிக்க வாசகர் என்று சொல்லக்கூடிய அமைச்சராக இருந்தார். அந்த அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகர் இங்க பிறந்தாரு திருவாதவூரிலே. திருவாதவூரிலே மேலூர் பக்கத்துல திருவாதவூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் அமைச்சரா இருக்கிறாரு. இங்க இருந்து என்ன பண்றாரு, மன்னர் வந்து சில பொற்காசுகளை கொடுத்து போய் குதிரை வாங்கிட்டு வாடா, எதிர்நாட்டோடு போறோம்னு போருக்கு வர போறாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறார். போனவர் என்ன பண்ணாரு, திருப்பரந்துரை என்று சொல்லக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு சிவனுடைய ஆலயத்தை கட்டிடுறாரு. அதுதான் இப்ப அறந்தாங்கி பக்கத்துல இருக்க ஆவுடையார் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில். அந்த கோவிலை கட்டிடுறாரு. கட்டின காரணத்தினால என்ன பண்றாரு, மன்னனுக்கு இந்த விஷயம் தெரியுது. மன்னனுக்கு தெரிஞ்ச காரணத்தினால என்ன பண்றாரு, தண்டனை கொடுக்குறாரு. என்ன தண்டனை? நான் கொடுத்து விட்ட பொற்காசுகளால கோவிலை கட்டிட்டா உன் காசுல நீ கோவிலை கட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரு, சுடுமணல், ஆத்து மணல் இருக்குல்ல, சுடுமணல், அந்த சுடுமணலிலே கையையும் காலையும் கட்டி ஆத்து மணல போட்டுறார்.
அப்ப உடல் முழுக்க என்னத்தை பாருங்களேன், அதாவது இறப்புன்னு கொடுத்தா உடனே தண்டனை கொடுத்தா உடனே இறந்து போயிடுவாராம். அதுக்காக என்ன பண்ணாரு, சுடுமணல்ல போட்டா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகணுங்கிற எண்ணமா மன்னருக்கு. அதனால அந்த சுடுமணலிலே கடந்த மாணிக்க வாசகரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானே என்ன பண்ணாரா, மழையே இல்லாத காலகட்டத்திலும் அந்த வைகை நதியில வெள்ளப்பெருக்கு எடுக்க வைத்தாராம். அப்ப ஒரு பக்தனுக்காக வெள்ளப்பெருக்கு எடுக்க வைத்தாரா, மாணிக்க வாசகருக்காக இல்ல வேற எதாவது இருந்தா சொல்லுங்க. ஏன்னா இது சிவனுடைய, அவரும் சிவனுடைய பக்தர் தான். ஆனா 63 பேர்ல மாணிக்க வாசகர் கிடையாது. அதனால நான் உங்கள்ட்ட கேட்டேன், 63 பேர் இல்லாம வேற யார வேணாலும் சொல்லலாமான்னு கேட்டேன். ஒரு கதையை சொல்றது எனக்கு பஞ்சாயத்து இல்லை. கதை வந்து எப்படியோ ஏதோ மூலையில ஒரு ஓரத்துல இருக்கும். எவ்வளவு கதை படிச்சிருப்போம், கதை பட்டுன்னு வந்துடும். ஆனா பேர் சொல்றது ரொம்ப சிரமம். சொன்ன அரிமர்த்த பாண்டியன்ற பெயரையோ இல்ல திருவாரூர்ன்ற பெயரையோ இல்ல திருப்பரங்குன்ற ஆவடையர் பெயரையோ நான் மறுக்கல. மண்ணை அடிச்ச யாரு, மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் இல்ல, அதாவது மண்ணை தண்டனை கொடுத்துட்டா மாணிக்க வாசகருக்கு. அப்ப அவரை காப்பாத்துறதுக்கு வெள்ள பெருக்கிறத வர வச்சாரு. அப்ப என் கேள்விக்கு இது பதில் ஆயிருச்சு, இதை மறுக்க முடியாது. சரி, ஆனா என் கேள்விக்கு முழுமையான பதில் இதுவானா கிடையாது. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், தன் பக்தனை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கு சிவன் போவார்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அப்படி பார்த்தா அந்த பக்தனுக்கு தண்டனை கொடுத்தது யாரு? யாருக்கு? மாணிக்க வாசகர் தண்டனை கொடுத்தது யாருமா? மாணிக்க மண்ணே, மண்ணன் தானே. அப்ப அவனுக்கு தண்டனை, அவருக்கும் தண்டனை கொடுத்தாரா இல்லையா சிவபெருமான்? சொன்னியா? ஏன்னா வெள்ளப்பெருக்கு எடுக்க வைத்தார். அப்ப வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அணை அடைக்கணும். அணைங்கிற அடைச்சாத்தான் அந்த வெள்ளப்பெருக்கு எடுக்கிறது அணைக்க முடியும். அப்ப என்ன பண்றாரு, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அணையை அடைக்கணும்னு சொல்றாரு. வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் வரணுங்கிறது கட்டளை. அப்ப எல்லார் வீட்டுல இருந்து ஆண்மகன் வந்தாக, ஒரே ஒரு வீட்டுல இருந்து மட்டும் ஆள் வரலையா. ஒரு வயசான மூதாட்டி வந்திங்கிற ஒரு வயதான மூதாட்டி, அந்த அம்மா வீட்டுல இருந்து ஆள் வரல, ஆண் துணை கிடையாது. அப்ப சிவபெருமானே இந்த பூலோகத்திற்கு வந்து அந்த கிழவியிடம் போய் கேட்டாரா. கிழவினா கிழவிக்கு பேர் இல்லையோ, பந்தி சொல்லு. அந்த அம்மாக்கு வேலையை புட்டு சுட்டு வைக்கிறதுதான் வேலையா. அந்த அம்மா கிட்ட வந்து இவர் கேட்டாரா, உங்க சார்பா உங்க வீட்டின் சார்பா அணை அடைக்கிறதுக்கு நான் போறேன், எனக்கு ஒருவேளை சாப்பிட்றதுக்காக புட்டு கொடுங்கன்னு கேட்டாரா. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்களா, ஏப்பா அன்றாட புட்டு சுட்டு விற்கிறதா எனக்கு வேலை, அதுல வர வருமானத்தை வச்சுதான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் உனக்கு அந்த புட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய வருமானத்திற்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் அவர் சிவபெருமான் சொன்னாரா, நீங்க முழுமையான புட்டை எனக்கு கொடுக்க வேணாம், நீங்க சுடுற புட்டுல உதிரும்ல, அந்த உதிர்ந்த புட்டா எனக்கு கொடுங்கன்னு கேட்டாரா. இது நாள் வரைக்கும் அந்த அம்மா சுட்ட புட்டுல எதுவுமே உதிர்ந்ததே கிடையாது. ஆனா சிவபெருமான் கேட்டார் பத்தியில உதிர்ந்த புட்டா கொடுங்கன்னு. அன்னைக்கு சுட்ட புட்டு எல்லாமே என்னாச்சா, உதிர்ந்த புட்டுகளாகவே வந்ததா. அப்ப எல்லா உதிர்ந்த புட்டுகளையும் சாப்பிட்டாரு. அணையில போய் தலையை வச்சு படுத்துட்டார். மன்னர் வந்து பாக்குறாரு, எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவன் மன்னர் சிவபெருமான் மட்டும் தலையை வச்சு படுத்துக்கிட்டு இருக்காரு. கோபம் கொண்ட மன்னர் என்ன பண்ணாரா, ஓங்கி பிரம்மா முதுகுல ஓங்கி ஒரே அடி அடிச்ச உடனே இந்த சிவபெருமான் முதுகிலே விழுந்த அடி அவருக்கு மட்டும் விழுகலையா, இந்த ஜகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கு அந்த அடி விழுந்ததா. இந்த மன்னர் அடிச்சார பாத்தீங்களா, அவருக்கு தண்டனை என்ன தெரியுமா, அவர் முதுகிலையும் அந்த அடி விழுந்ததா. ஏன்னா இந்த கதையில முக்கியமான இடமே இதுதான். ஏன்னா மன்னனுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும். மாணிக்க வாசகருக்கு தண்டனை கொடுத்த மன்னனுக்கு தண்டனை கிடைப்பதற்காகவே அவன் அடித்த அடி அவன் முதுகிலும் விழுந்ததா. அதனாலதான் அரசர் அடித்த அடி என்ற அரசர் அடி அப்படிங்கிற ஒரு ஊர் உருவாகிறது காரணமா இருக்கு. ஒரு கதைக்கான முழுமையான பதில் இப்படித்தான் இருக்க வேண்டும். புரியுதா? பக்தனுக்காக எதை வேணாலும் சிவபெருமானும் செய்வாரா, தனக்கு ஒண்ணு வேணும்னா சிவபெருமானும் செய்வாரா நமக்காக. அப்பேற்பட்ட சிவனுடைய பக்தர். நான் கேட்கிறேன், என்ன சொல்லு இல்லங்க, இப்ப மழை இல்ல ஆனாலும் வெள்ளப்பெருக்கு வந்தது பக்தனை காப்பாத்தணுங்கிறதுக்காக. ஆனா பாருங்க, ஆத்துல வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஓடிக்கொண்டு இருந்த வெள்ளப்பெருக்கையும் ஒரு பக்தனுக்காக சிவபெருமான் அப்படி ஒரு நொடி பொழுது நிப்பாட்டி காமிச்சாராம். ஓடி வந்து பேசுற கதை சரியா இருக்கணும். புராணத்துல என்ன இருக்கோ அது பேசல. இப்ப நம்ம பேசுனது திருவிளையாட புராணம். நரியை பரியாக்கிய படலம்னு படம். ஆமா, பாட்டே இருக்கு. என்ன பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பாட்டு ஒரு பாட்டே இருக்கு. கதையில என்ன இருக்கோ அதை நீ சொல்லணும். மாணிக்க வாசக பெருமானுக்காக இறைவன் வெள்ளப்பெருக்கு வர வச்சாரு மட்டும் கதை தவிர அந்த வெள்ளத்தை உடனே அவர் நிப்பாட்டினாரு. எந்த கதையும் கிடையாது. இல்லாதது பேசுறது மிகப்பெரிய பாவம். இருங்க, இல்லாதது பேசாது. இருங்க, மாணிக்க வாசகருக்காக எந்த இடத்துலயும் சிவபெருமான் வெள்ளத்தை நிப்பாட்டல. நான் மாணிக்க வாசகருக்கான்னு சொல்லவே இல்லையே, பக்தன் சொன்னீங்க. எங்க பக்தன்னா சிவபெருமானுக்கு அவர் ஒருத்தர் தான் பக்தர். பேசுறது மாணிக்க வாசகர் மட்டும். அந்த கதை முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து நான் கேட்ட கேள்வி என்னன்னா, முடிஞ்சுச்சு நீ சொல்லாத.
நான் அவரை பத்தி 1000 விஷயம் பேசணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் அது முடிஞ்சிருச்சு. என்ன எதிர்கேள்வி கேக்குறியா? எதிர்கேள்வி கேக்குறியா? நீங்க எப்படி ஒரு பக்தனுக்காக வெள்ளம் பெருக்கெடுக்க வைத்தாரோ அதே மாதிரி ஒரு பக்தனுக்காக வெள்ளத்தை நிப்பாட்டி காமிச்சாரு. வேற ஒரு பக்தனுக்காக மாணிக்க வாசகர் கிடையாது. மாணிக்க வாசகருக்காக நான் சொல்லவே இல்லைங்க. அது எந்த பக்தனா வேணாலும் இருக்கட்டும். பேசுறது பாண்டிய நாட்டை பற்றி. நம்ம நிக்கிறது என்ன நாடு? இதுவா? இது பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு. எதை வச்சு பாண்டிய நாடுங்கற? மாவட்ட ரீதியாவும் சொல்லலாம், மாவட்ட ரீதியாக சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. ஒரு காரணமா சொல்றேன். என்ன காரணமா சொல்லுவா? பொதுவா சொல்லு. எந்த அளவுக்கு உனக்கு நடைமுறை தெரியுதுன்னு பாப்போம். சிவகங்கை மாவட்டம் போது அது பாண்டிய நாட்டுக்குள்ள. சிவகங்கை மாவட்டம்ன்றத மட்டும் வச்சு பாண்டிய நாடு சொல்லிட முடியாது. சிவகங்கை மாவட்டம் முழுக்க பாண்டிய நாடு தான். நான் அதை மறுக்கல. ஆனா பொதுவா பாண்டிய நாடு எது வரைக்கும் சொல்லுவோம்? எப்படிங்க பாண்டிய நாடு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு அருகாமையில் இருக்கிற சிங்கமுனரி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரான்மணி, திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலம். அது பாண்டிய நாட்டுள்ளே 14 ஸ்தலத்துல ஒரு ஸ்தலமாக வருது. அதை வச்சு இது பாண்டிய நாடு. சிவகங்கை மாவட்டம்ன்றனால பாண்டிய நாடு. இப்ப சிங்கமணி சொன்ன மாதிரி சிங்கமுனரி பக்கத்துல பிரான்மணி, அது வந்து தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலத்துல 5வது ஸ்தலம். 6வது ஸ்தலம் திருப்பத்தூர்ல உள்ள திருத்தலிநாதர் கோயில்ன்றது 6வது. 7வது திருப்புணவாசல், 8வது ராமேஸ்வரம், 9வது திருவாடானை, 10வது ஆலயர் கோவில், 11 திருப்புவனம், 12 திருச்சுழி, 13 திருக்குற்றாலம், 13 திருக்குற்றாலம், 14 திருநெல்வேலி. இப்ப இது எல்லாமே பாண்டிய நாட்டுல தேவார பாடப்பட்ட. நான் அதை மறுக்கல. அதுக்குள்ள இருக்கிறனால சொல்றது பாண்டிய நாடு. அதுக்குள்ள இருக்கலாம். சரி, பொதுவா பாண்டிய நாட்டோட எல்லை எங்க முடியுது? எங்கன்னா புரியல. பாண்டிய நாடுடைய எல்லை எங்கேமா முடியுது? ஆவடையார் புதுக்கோட்டை மாவட்டம். ஆனா ஆவடையார் பாண்டிய நாடு தானே. அது எப்படி சொல்ல முடியாதுல்ல? புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாண்டிய நாடு வருது, சோழ நாடு வருது. ஆறை குடிக்கக்கூடிய வேலை, ஆறினுடைய எல்லை எது முடியுதோ ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல ஊரை வச்சு பிரிக்க முடியாது. இல்ல, ஒரு காரணமா தான் சொன்னேன். இயற்கை வளங்களை வச்சுதான் எல்லை பிரிக்கப்பட்டது. பாண்டிய நாட்டோட எல்லை தெற்கு பக்கம் குமரி கடல், மேற்கு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடா, அப்ப வடக்கு பக்கம் இல்ல என்னவா? ஆரண்ய வைகை ஆறுங்க. வைகை ஆறு பாண்டிய நாட்டுல ஓடுது. எல்லையான ஆறு. மொத்த வெள்ளாறுல 2 வெள்ளாறு இருக்கு. வடக்கு வெள்ளாறு, தெற்கு வெள்ளாறு. ஆமா, இது இங்கிட்டு போனோம்னா சோழ நாட்டிலே ஒரு வெள்ளாறு தான். அதை வச்சுதான் அங்க சோழ நாடுடைய எல்லையை குறிச்சாங்க. இங்க பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் எல்லை எதுன்னா புதுக்கோட்டைக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடுதுல, தெற்கு வெள்ளாறு. அந்த தெற்கு வெள்ளாறு அதை வச்சு பாண்டிய நாடு. அதுக்கப்புறம் தாண்டினது சோழ நாடு. அப்ப அதுக்கு உள்ள இருக்க எல்லாமே பாண்டிய நாடு தான். நடைமுறைப்படி என்ன பாண்டிய நாடு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக சொன்னேன். இப்ப ஏன் நான் சோழ நாடு பாண்டிய நாடு சொல்றேன்னா, இங்க நீ கேட்ட கேள்விக்குள்ள பிரச்சனையா அது. என்ன பிரச்சனை? நாட்டை விரிவாக்கம் பண்ணணும்னு ஆசை யாருக்கு? பாண்டியனுக்கு விரிவாக்கம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. எல்லா மன்னருக்கு அதானே, நாட்டை கையகப்படுத்திட்டு நாட்டை விரிவாக்கம் பண்றது. அது வந்து போரின் தர்மம், அது தர்மத்துக்கு புறமானதல்ல. அது போல பாண்டிய மன்னன் இங்க இருந்து படையெடுத்து போறேன் பாருங்க. 2 பேருமே சிவபக்தர்கள் தான். ஆனா அவங்களுக்குள்ளேயே நீ பெரியாளா நான் பெரியாளான்னு ஒரு போட்டி. தப்பு இல்ல, மன்னர்கள் அப்படிதான் இருக்கணும். அப்ப ஆர்வம் ஏற்பட்ட மண்ணே, அதாவது பாண்டிய மண்ணே சோழ நாட்டை ஜெயிக்கணும், சோழ நாட்டை நம்ம பாண்டிய நாட்டோட இணைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போறவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும் பொழுது சோழனுடைய படைகள் பாண்டியனை ஜெயிச்சிருச்சு. பாண்டியனை ஜெயிச்ச உடனே என்ன பண்ணலாம்? உங்க நாட்டை நான் எடுத்துக்க விரும்பல, ஆனால் தோல்வி அடைந்ததுக்கு சாட்சியா பாண்டிய மன்னனுடைய கொடியிலே என்ன பறக்கும்? மீன் கொடி. மீன் தானே சின்னம். அதனால உன் கொடியை சுருட்டி வச்சுக்கிட்டு உன் நாட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு ஆணையிட்டாலும் சோழ மன்னன். மீனை சுருட்டி, அதாவது மீன் கொடியை சுருட்டி வச்சுக்கிட்டு போனதுனால இன்னைக்கு சிதம்பரம் பக்கத்தில், அதாவது கங்கை என்ற சோழபுரம், அது பக்கத்தில் மீன் சுருட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. நான் இப்போ நிறைய இடம் அந்த ஊருக்கு போயிருக்கேன். இந்த இடம் போகும்போது யாரத்தில் கேட்டேன், ஏன்னா இது கடற்கரை பக்கத்துல இல்லை, கடற்கரையிலேருந்து தள்ளி தான் இருக்கு. அப்புறம் என்ன இந்த ஊருக்கு மீன் சுருட்டி கேட்ட பொழுது அங்கே நிறைய பேர் சொன்ன கருத்து, புராணத்தில் இருக்கிற இடம் வரல எங்கேயுமே, ஆனால் அங்கே உள்ளவர்கள் சொன்ன பரவலான கருத்து, வரலாற்று அடிப்படையில் சோழன் தோட்ட பாண்டிய மன்னே தன்னுடைய மீன் கொடியை சுருட்டி கொண்டு வந்ததுனால மீன் சுருட்டின்னு பேரு. அப்ப ஆனா அதுக்கு பழி வாங்க விதமா பாண்டியவன் ஒரு இடத்துல ஜெயிச்சான். அது ஒரு விஷயம். அப்ப 2 பேருக்குமே ஆவாது, இயற்கை நியதி. ஆனா சோழ மன்னனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? பாண்டிய நாட்டுக்கு போய் அன்னை மீனாட்சியையும் சொக்கனதையும் தரிசிக்கணும்னு ஆசை. யாருக்கு? இதை மட்டும் கொஞ்சம் வாலி வச்சுக்கணும், கொஞ்சம் கெயின் மட்டும் நல்லா இருக்கு, கொஞ்சம் இன்னர் மட்டும். அப்ப ஆசை
மீனாட்சியை போய் தரிசிக்கணும்னு. ஆனா என்ன பிரச்சனை, சோழனுக்கு பாண்டியனுக்கு ஒத்துக்காது. அதனால என்ன பண்றானா, எங்க பாண்டி நாட்டுக்குள்ள போனா சோழன் வந்து தன்னை கொண்டுவானோன்னு பயம் சோழனுக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இந்திரன் சிவபெருமான், சோழா ஏப்பா கவலைப்படுற, என் நாட்டுக்கு வா, இப்படியே வராது, மாறு வேஷம் போட்டு வா, பார்த்தா மீனாட்சி தரிசனம் பண்ணிட்டு போ என்று சொன்ன உடனே வந்தான் சோழன் பாண்டி நாட்டுக்கு மாறு வேஷத்துல. ஆனா கால நேரத்துக்கு பாருங்க, அப்படின்னு பார்த்து வைகை ஆத்துல வெள்ள பெருக்கெடுத்து ஓடு. இப்பதான் அணை இருக்கு, பாலம் இருக்கு, அந்த பக்கம் ஏறி வந்துடலாம். அந்த காலத்து அணையா இருந்து பாலமா இருந்துச்சு, எதுவும் இல்லை, தண்ணி வத்தினா மட்டும்தான் போக முடியும். நம்ம வந்த நேரம் பார்த்து இவ்வளவு சோதனை ஆகி போச்சு அப்படின்னு தயங்கி நின்ற பொழுது அங்கே சித்தராக வந்தார் சிவபெருமான். சோழனுடைய கையை பிடித்தார், வைகையிலே கால் வைக்கிறாரு. வச்ச உடனேயே பொங்கி வந்த வெள்ளம் சடக்குன்னு அப்படியே நின்றுச்சு. ஆத்தை கடந்தார், மீனாட்சி தரிசிக்க வச்சார். திரும்பி வரும் பொழுது மறதியாக அந்த சோழ மண்ணே தன்னுடைய சின்னமாகப்பட்ட இடப்ப சின்னத்தை பதிச்சுட்டு வந்துட்டான். பாண்டி மன்னன் கோயிலுக்கு வர்றேன், வந்து பார்த்தா மீன் சின்னத்திற்கு பதிலாக இடப்ப முத்திரை. கோவப்பட்டான், சோழ நாட்டுக்குள்ள ஊடி விட்டான், சோழ நாட்டை மீது படையெடுக்க வேண்டும் என்று போருக்கு தயாரான பொழுது அப்பதான் சிவபெருமானை அசரீதியாக சொன்னாராம், பாண்டியா, சோழன் வந்தது உன் மீது போர் தொடுப்பதற்காக அல்ல, உன் தாய் மீனாட்சி கும்பிட அவன் வந்தான், அவன் மீது போர் தொடுக்காது என்று சிவன் சொன்ன பிறகுதான் இருவருக்குமான இணக்கமான சூழல் உருவானது. அதுக்கப்புறம் சோழ நாட்டிலிருந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டாங்களாம். என்னமா உண்மையா இல்லையா? உண்மைதான். சரி, எந்த பொண்ணு எடுத்தாங்க? நான் தாத்தே நீ பேத்தி நான் கதை சொல்ற வரைக்கும் பகுமானமா தண்ணி குடிக்க, பாண்டிய நாட்டுக்கு சோழ நாட்டுக்கு சண்டை. நான் சொன்ன கதை வரைக்கும் பாண்டியனை சோழ ஒத்துக்காது, போர் கொடுத்துட்டாங்க. ஆனா சிவபெருமான் இணக்கம் செய்து வைத்த பிறகு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கப்பட்டது. அப்படி சோழ நாட்டில இருந்து ஒரு அம்மா பிறந்த, அந்த அம்மா பாண்டிய மன்னனை திருமணம் செய்தார்கள். யாரு? சோழ நாட்டுல மங்கையர்கரசியார். பாண்டிய நாட்டிலே சைவ சமயம் தாழ்ந்து சமண சமயம் உயர்ந்து கொண்டு சோழ நாட்டுல மங்கையர்கரசியார் பழையாறை. அப்ப அந்த பெண் அதுக்கப்புறம் தான் இங்க நின்றசீர் நெடுமாறன் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு திருமணம் பண்ணி கூட்டிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் சோழ நாடும் பாண்டிய நாடும் ஒற்றுமையாக ஆனது, இணக்கமான சூழல் உருவானது. நீ ஆரம்பத்துல விநாயகரை பத்தி பேசுறீங்க, ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. ஆரம்பத்துல பிள்ளையார பத்தி பேசும்போது பிள்ளையார் பட்டின்னு சொன்னேன். எங்க ஊர் பக்கத்துல இந்த அமைப்பாளர் ஊர், எங்க ஊர்லாம் அதை சுத்தி தான் இருக்கு. பிள்ளையார் பட்டி குன்றக்குடி எல்லாமே. பிள்ளையார் பட்டி என்பது 6 படை வீடுகளில் ஒன்று. யாருடைய 6 படை வீடுகள்? விநாயகர் பெருமானுடைய 6 படை வீடுகளில் ஒன்று. முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் எல்லாரும் தெரியும். பெருமாள் எல்லாருக்கும் எல்லா கோயிலும் போயிருப்பாங்க. பொதுவா பழனிக்கு போகாத யாரும் இருக்க முடியாது, அந்த அளவு ஒரு சிறப்பான. ஆனா விநாயகர் பெருமானுக்கு 6 படை வீடு உண்டு. நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. நீ முதல் படை வீடு பிள்ளையார் படி சொன்னது வரைக்கும் நீ மெத்ததும் சொல்லுவேன் எதிர்பார்த்தேன். ஆனா நேர கருதி நீ சொல்லல. இப்ப நான் கேள்வியாக கேட்கிறேன், விநாயகருடைய 6 படை வீடு பேரையும் சொல்லு. சொல்லுமா, சொல்லு. 6 படை வீடு உண்டு. அதுல முதல் படை வீடு பிள்ளையார் பட்டின்னு சொல்லி நான் முடிச்சிட்டேன். சரி, இல்ல ஆரம்பத்துல நான் பேசுனது எதுக்கு இப்ப நீங்க பேசணும்? இந்த இடத்துல இல்ல வந்துருச்சு, இந்த இடத்துல என்ன பேசுறோம் அவ சொன்னது நீ இல்லையா? சொன்னது நீயா இல்லையா? நான் தான் சொன்னேன். தைரியமா சொல்லு, மத்தவங்க தெரிய வருது. இப்ப மட்டும் கதைப்படி நான் முன்னாடி பேசுறேன், அதை ஏன் தாங்கள் இப்ப கேட்கறீங்க? சரி, இப்ப முருகப்பெருமானுக்கு 6 மட்டும் தான் தெரியும். இதுல வேற அதிரடி பெற்றம்ங்கற பிள்ளை 6 வீட்ல நீங்க ஏப்பா பேச 6 வீட்ல ஒரு படை வீடு தான் தெரியுது. இந்த லட்சணத்துல அதிரடி பண்ணிறியா நீ? அப்படி சொல்லல, ஆரம்பத்துல நான் பேசுனதுக்கு இப்ப பேசணும் அப்படி இருக்கேன்னு சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. சரி, முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விநாயகர் பெருமானுக்கு 6 படை வீடு இருக்கா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கும். ஒரு சில பேர் கூட அது தெரிஞ்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஐயப்பனுக்கு 6 படை வீடு உண்டு தெரியுமா? இந்த கேள்விக்கு இன்னொரு கேள்வி கேட்டு தப்பிச்சு போயிடுவான். இருக்கா? இதுல வேற ஊருக்கு சப்போர்ட்டுக்கு கேக்குறா. அண்ணே சொன்ன சரிதானே? அங்க என்ன கேக்குறா? ஏய் இப்போ இங்க எதுக்கு நான் கேட்டேன், அண்ணன் சொல்றாள ஆமா அப்படின்றாள. ஆமா இருங்க, அவங்க என்ன இங்க போ, திரும்பி அப்புறம் மோத பார்த்து தைரியத்தை அண்ணே சரிதானே? அந்த அவரும் சரி பாவம் பச்சை உடம்புக்காரி அப்படின்னு ஆமா சொல்றாரு. அண்ணே கொஞ்சம் வாலி மத்தனே, வாலி மூஞ்ச கேத்துங்க. நான் கத்துற வரைக்கும் உங்களுக்கு தெரியல, இப்ப அங்கிட்டு போனா வாலி மத்தணும். எல்லா நன்மைக்கு இன்று அமைந்திருப்பது அற்புதமான நன்மைக்கு, ஒன்றும் தப்பு இல்லை. அத்தா வள்ளிநாயகம் இப்ப எங்க திரும்பி அண்ணன் சப்போர்ட் கூப்பிட முடியாதுல? கேட்க மாட்டேன். அவங்க எல்லாம் நினைச்சிட கூடாது. 3 வருஷமா இவரை எதுக்குப்பா கூட்டிட்டு வந்தா, 3 வருஷமா எதுக்கு கூட்டிட்டு வந்தா அப்படின்னு அவங்கள நினைச்சிட கூடாது. ஐயா உடைக்கிட்டேன். என்னப்பு கத்தாத யாரு சொல்றாரு? என் கையை உடைக்கிறதுக்கா? ஏற்கனவே சும்மா நிட்டு மண்டை உடஞ்சு வச்சு மறுபடியும் கையை உடைக்கணுமா? என் தோழியாவது ஒரு 3 நாள் தான் நாடகம் போல, நான் 1 மாசமா நாடகம் போல மண்டையை உடைச்சு. இதெல்லாம் கடமையா?
பெருமை. சரி அது பக்கம் இருக்கட்டும். அடுத்தவங்க கையை உடைக்கிறதும் மண்டையை உடைக்கிறதும் கேட்ட கேள்விக்கு பதில் 6 பதில் சொன்னீல. ஆமா. நீ திருப்பி நீ ஐயப்பன் கேக்குற. ஆமா. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாக நான் சொல்றேன். நீ சொல்லு. சாமி சாமி எனக்கு தெரியல. என்னை மன்னிச்சுக்க, எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும். அப்படி மன்னிப்பு வேணா ஏன் நான் ஏன் சொல்லணும்? ஏன் மன்னிப்பு கேட்கணும்? முடிக்கிறீங்க. தெரியாம முடிக்கிறீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தெரியாம அடுத்த தடவை இந்த பக்கம் வர வாய்ப்பு இருந்தா படிச்சிட்டு வா. என்ன படை விடணும் பாப்பா. பெட்டிக்கார அடுத்து பெட்டிக்கார சுரிய புடிங்க, கொஞ்சம் கீழே புடிங்க. வள்ளி முருகன் கல்யாணம் இது வந்து பேச போய் படிச்சு வாப்போ. ஆனா நீங்க வாசிங்க. வண்ண மலரில் தேனை குடி. டேய் உடைச்சு விடாதமா. வள்ளியால ரவுடி ஆகாது. என்ன? சபை சபை நாகரிகம் முக்கியம். பேசிக்கிட்டு இருக்க போது நீங்க வாங்க. வாசிக்கிறாரு. உடைக்க பார்க்கிறா, அடிக்க பார்க்கிறா. உங்களுக்கு டபுள் சம்பளம். லூசா நீ? லூசாவா? இல்ல ஒரு எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய தொழிலாளி லூசா கேக்குறா. அண்ணே இருங்கண்ணே, ஏன் நீ- இந்த அடியானே பண்றீங்க? இல்லண்ணே இந்த அந்த ரொம்ப மண்டகம் கொண்டு ஆடு. இருங்க. எதுக்கு நீ பாட்டா, எதுக்கு அடிக்க பாக்குறா? நீங்க வந்து பாடுங்க, நான் வேணாம்னு சொல்லல. நீ பாட்ட ஒரு விஷயம் பாடுங்கண்ணே. யாருங்க இவர் பாடின பாட்டுக்குள்ள யார் அன்பளிப்பு கொடுத்தது? ஏன் அப்படின்னு வருத்தம் உனக்கு? யாரு கொடுத்தாருன்னு கேக்குறேன். இந்த சிங்கம் உட்காந்து பாத்தியா, ரோஸ் சட்டை அந்த சிங்கம் கொண்டாந்து கொடுத்துச்சு. இந்த எங்க அண்ணன் கொடுத்தாரு, இந்த அங்கிட்ட தான் எங்க அப்பா கொடுத்தாரு. உனக்கு என்ன பஞ்சாயத்து? அந்த சிங்கம் மாத்தனாலதான் இப்ப கைய ஒடிக்க சொல்லி கிளப்பி விட்டு. இருங்க சிங்கம், நீங்களே சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. என்ன தர்க்கம் பேசிக்கிருக்கோம். ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நான் பதில் சொல்ல வரேன். சொல்லல. நான் கேட்டிருக்கேன். ஐயா இருங்க. நீ திருப்பி கேட்டிய தவிர்த்து என் கேள்வி பதில் சொல்லல. தோல்வி ஒத்துக்க. சாமி எனக்கு தெரியல, மன்னிச்சுக்கங்க. அப்படியே கால்ல கூட விழுந்துக்க. பாவம் விடுறேன், உயிர் பிச்சை தர்றேன், பழச்சுக்கோ. கால்ல விழுகணுமா? ஆ. யார பார்த்து கால்ல விழுகணும்? தெரியலன்னா விழுந்ததே ஆகணும். என்ன பெரிய இந்த மகா எலிசபெத் மகாராணியா நீ? நான் சொல்றேன், ஞாபகப்படுத்த 6 பேட வீடு நான் சொல்றேன். சரியா சொல்லணும். ஏதோ ஒரு ஊரை பேசுற காட்டி கொடுத்துடுவேன். நல்லா காட்டி கொடுங்க. சரி, சொல்லு. தப்பா சொன்னா காட்டி கொடுங்க. முதல் படை வீடு பிள்ளையார்பட்டி, அடுத்து திருமுதுகுன்றம், திருக்கடையூர், திருநாரையூர், திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில். இது 5 புராணத்துல இருக்கிறது. அடுத்து வரலாறுல சேர்த்தாங்க மதுரையில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகர் என்று சொல்லக்கூடிய 6வது படை வீடு. சிங்க நம்ப மாட்டேன். என்னைக்கு எங்க ஐயா ஒடிக்க சொன்னீரோ நம்ப மாட்டேன். கை தட்டத்தை நம்ப எனக்கு மாட்டேன். மத்தாளு தட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த வள்ளி நாடக அமைப்பாளர் இவர் தானே உன் பேரை பிரதாப்னு ஒரு தடவை கூட சொல்லல. நான் 9 தடவை உன் பேரை சொல்லி இவர் தான் அமைப்பாளர்னு பதிய வச்சா நீ அந்த மாதிரி சொல்றது கை தட்டுற. இன்னைக்கு சம்பளம் எனக்கு 6000 இல்ல, மரியாதை 7000 கொடுக்குற. பிச்சு பிடி பிச்சு. சரி பரவாயில்ல. எதிராளியாக இருந்தாலும் நான் வீம்புக்கு இருக்க மாட்டேன். ஏத்துக்கிறதா சொன்னா ஏத்துக்குவேன். இதுதான் விநாயகருடைய 6 படை வீடு. வாழ்த்துக்கள். இப்ப புரியுமா சொல்லிய வள்ளி முருகன் கல்யாணம். தர்த்திரியம் மசாலா இருக்கும், தர்த்திரியம் வச்ச மாதிரி. அட்டை தர்த்திரியம் அதெல்லாம். வள்ளி முருகன் கல்யாணம் நல்லாதா நடக்கும். சட்டமா உண்மையிலே அமர்த்திட்டாரு. அண்ணே நீ என்ன உண்மையில அமுத்துற? இங்க பாரு. அண்ணே என் பக்கம் தானே நீங்க? மாப்பிள்ளை பேரை தானே சொல்றாரு. சிரிச்ச முகமா உட்கார்ந்து இருக்கிற. ஊரே உன் பக்கம் வளைச்சு போட்டுக்க. மல்லல் 4 சென்ட் இடம் வாங்கிக்க. வீடு கட்டி வீட கட்டிக்க. நான் 4 சென்ட் இடம் வாங்கி வீட கட்டனே. யாராவது வீடு கட்டி வச்சிருப்பா, அப்ப படுத்துக்கிறேன். வீடு எடுக்க எடுத்துக்க. எனக்கு என்ன நீ சாப்பிட்ட வீட்டை குறுகுறு பார்க்கும்போது சந்தேகம். நான் அந்த வீட்டை நீ எடுத்துக்கிறவங்களே 3 வருஷம் தானே நீங்க வந்திருக்கீங்க. இனிமே வருஷம் வருஷம் லட்சுமி தான். நீ 50 வருஷம் வந்துக்க. என்ன பிரச்சனை இல்லை. ஏன் என் பாட்டு நீ பாட்ட? ஏய் உன் பேச்சு தப்புன்னு மறுத்தனா நீ என் பாட்டு நீ பாடணும். ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கிட்டீங்க. நேரம் ஆயிடுச்சு கண்ணை ஆரம்பிக்கிறது. நான் கேட்டிருக்கேனே. என்ன கேட்டேன்? ஐயப்பனுக்கு 6 படை வீடு உண்டு. என்னன்னு கேட்டேனா? சொல்லணும்ல. இல்லன்னா தெரியணுமா? தெரியாது. நான் பாட்டு பாடி சொன்னா உனக்கு என்ன கொண்ட வந்து குறைஞ்சு வரும் உனக்கு. ஆமா பெரிய அப்படியே எஸ்பிபி கேஜே ஜேசுதாஸ் இவ பாடுற பாட்டு அப்படியே காதுல தேன் வந்து வாஞ்சிரும். நீ லதா மங்கேஷ்கர் ஆசா போசைன நீ பாடினா மட்டும் காதுல தேன் வாஞ்சிருமா? சரிங்க. ஒண்ணு பதில சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியாதுமான்னு சொல்லி என் கால்ல வந்து மன்னிப்பு கேட்டு போங்க. கரண்ட கரண்ட் வெட்டி விடுவேன். கைக்கு அட்டை வச்சா கையால உடைக்க மாட்டேன். சிங்க சேர தூக்கிட்டு வருது. சரி உனக்கு என்ன பஞ்சாயத்து? இப்ப ஐயப்பனுக்கு 6 படைகள் உண்டு. சரியா? அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்படை, எருமேலி, பந்தளம், சுவாமிமலை. இதுதான் ஐயப்பனுக்கு. கடைசி என்ன சொன்னீங்க? இருங்க ஐயா,
கடைசி என்ன சொன்னீங்க? சபரிமலை சபரிமலை நீங்களா? ஏன்? சுவாமி மலைன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஈயத்தை காய்ச்சி ஊத்தி காலை சரி பண்ணுவா. இப்ப தட்டாளே பரவாயில்ல, நான் கூட ஒரு தலி பட்சமா இருக்கேன்னு நினைச்சேன். அம்மா போய் தட்ட மாட்டியா? சம்பளம் அப்புறம் 10,000 போயிடும். ஜாக்கிரதை, உன் வண்டியை விட்டுதான் சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும். வா மாப்பிள்ள ஒரு கட்டிக்கிறியா? கட்ட முடியாது. தயவு செஞ்சு கட்டாத. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க வந்து கட்டுமா அப்படின்னு சொல்லணும், நான் கட்ட மாட்டேன்னு சொல்லணும். மற்ற வழியை சொல்லலாம். இங்க வர்றாரு ராஜபட்டு எங்க அண்ணன், சாந்தமான மனிதர். அவர் குரல் வந்து மேடையில் மட்டும்தான் இப்படி இருக்குன்னு தெரியும். வண்டியில ஏறினா பேச மாட்டாப்புல, அவர் வாட்டுக்கு எனக்கு உட்காந்துவாப்புல. அமைதியான மனிதர். ஆனா மேடைக்கு வந்து அற்புதமான தொழிலாளி. உன்னையெல்லாம் கட்டி கொண்டு அவருக்கு வச்சோம்னு வச்சுக்கோ, நீ பேசல தலை எனக்கு பழனியும் வேணாண்டா அப்படின்னு நேரா அரபிக்கடலை குதிச்சு துபாய் போயிடுவார். நீ தயவு கட்டாத வரைக்கும் அந்த மனுஷன் நல்லா இருப்பார், வேலை பாரு. அது பார்க்க இந்த அவஸ்தையில் நீவெடுத்து அவனை செவிமடுக்க சொல்லு.